நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். இனி யாரை நம்புறது, என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேடம் நீங்க போய் கண் கலங்கிட்டு? பவானி செஞ்ச துரோகத்தையே என்னால ஏத்துக்க முடியல. ஆனா கிருஷ்ணாவும் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேருமே ஒதுங்கினதுக்கு அப்புறம் கிருஷ்ணா சார் மட்டுமே மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அதான் மேடம் இன்னைக்கு பிரச்சனை ஆயிருக்கு. அவனால இது முடியாதுன்னு தெரியும், ஆனா கத்துக்குவான்னு நினைச்சேன். அவன் இப்படி தப்பு செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல அவன் மனைவி சரிதாவும் அவனை சரியான வழியில கொண்டு போகல. ஒட்டு மொத்தமா எல்லாமே இப்போ இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாக்குறப்போ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாமான்னு தோணுது. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பவானி மாதிரியே இனி என் பேத்தி தான் என்னுடைய அதிர்ஷ்டம் சொன்னீங்கல்ல. எனக்கு என்னவோ அந்த பொண்ணால இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு தோணுது மேடம். அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த செக் விஷயத்துல கிருஷ்ணா சாருக்கு வெளியிலேருந்து யாரோ சப்போர்ட் பண்ணிருக்கணும். அவர் இத தனியா செய்ய வாய்ப்பு இல்லை மேடம். அது யாரு என்னன்னு தெரிஞ்சாதான் மேடம் நம்மளால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க வரோம் மேடம். நான் வரேன் மேடம். ஏய், என்னாச்சு ஜோதி? எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வர? எல்லாம் போச்சு அண்ணி. நம்ம எல்லாரும் கூண்டோட அம்மா கிட்ட மாட்ட போறோம். போச்சு. முதல்ல என்ன விஷயம் தெளிவா சொல்லு ஜோதி. அம்மாக்கு இதெல்லாம் அண்ணன் மட்டும் செய்யல, பின்னால இருந்து யாரோ சொல்லி கொடுத்துதான் செஞ்சோட சந்தேகம் வந்துச்சு. அம்மாவே சும்மாதான் இருந்தாங்க. இந்த ஆடிட்டர் மேனேஜரும் தான் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு குழப்பி விட்டாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. ஏற்கனவே செக் மேட்டர்ல நான் போய் சொல்லிட்டேன்னு அம்மா என் பேர்ல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதெல்லாம் காயத்ரி சித்தி சொல்லிதான் நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ ஏங்க, எதுக்கு அதுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அத்தைக்கு சந்தேகம் தானே வந்திருக்கு. ஏய், அதுவே பெரிய பிரச்சனை தாண்டி. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். இப்படி பயந்து பயந்து தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. நீ இப்படி பேசிட்டே இரு. மொத்தமா இந்த வீட்டை விட்டு அம்மா நாளைக்கு நம்மள விரட்ட போறாங்க. ஐயோ, நீங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிற வழியை பாருங்களேன். ஏற்கனவே அம்மா கோவத்துல இருக்காங்க. இப்ப காயத்ரி சித்தி சொல்லிதான் இதெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மள அடியோட வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்காது. புரியுது ஜோதி. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற?